நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அத்தியாயம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். நம்ம தொடர்ந்து ஆதியாகமத்திலிருந்து முக்கியமான கதாபாத்திரங்களை எடுத்து நம்ம பிரசங்கித்து வருகிறோம். அதில் அதை தொடர் போதனையாக இன்றைக்கி கிதியோனை குறித்து நம்ம தியானிக்க நம்ம விரும்புகிறோம். அல்லேலூயா. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ரொம்ப நல்ல சத்தியங்கள் நிறைந்த ஒரு வேத பகுதி. இதை நம்ம தியானித்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. இந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்பதாக சொன்னது போலவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப 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 கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வர்றாங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வாங்க, அதுக்கு பிறகு கர்த்தர் ஒரு இரட்சகனை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். கொஞ்ச நாள் என்ன செய்யும், அமைதியாக இருக்கும், தேசம் அமைதியாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த நியாயாதிபதி மரித்து போவார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த ஜனங்கள் பாவம் செய்வார்கள் என்றால் அவர்கள் விக்கிரக வணக்கத்திற்கு என்ன செய்வாங்க, போய்விடுவார்கள். அப்படி தேவனை தேடாமல் விக்கிரகத்தை ஆராதிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு ஜாதியை அவர்களுக்கு விரோதமாக அனுப்புவார். அவங்க 20 வருஷமோ 7 வருஷமோ 10 வருஷமோ 20-30 வருஷமோ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்வாங்க, ஒடுக்குவார்கள். ஆனால் அவங்க ஒடுக்குறதுகளின் நிமித்தம் தேவனை நோக்கி அந்த ஜனங்கள் முறையிடும் போது ஆண்டவர் அவங்க மேலே மனஸ்தாபப்பட்டு மனம் இறங்கி அவங்க பாவங்களை மன்னித்து திரும்பவும் என்ன செய்வார், நியாயாதிபதியை எழும்ப பண்ணார். அப்படி கிட்டத்தட்ட நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பல நியாயாதிபதிகள் இருந்தாங்க. போன வாரத்தில் தெபோராளை குறித்தும் பாராக்கை குறித்து நம்ம பார்த்தோம். தெபோராள் அம்மா பாராக் மரித்த பிறகு, அந்த மூப்பர்கள் நியாயாதிபதிகள் மரித்த பிறகு, ஆண்டவர் கானானின் ராஜாவாகிய யாபீனையும் அவன் சிசராவையும் ஆண்டவர் நிலத்துக்கு எருவாய் போட்டார் என்று பார்க்க. அதுக்கு பிறகு மறிச்சிட்டாங்க. எருவாய் போன பிறகு பைபிளில் வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 40 வருஷம் தேசம் அமைதியாக இருந்தது. அந்த வசனத்தை நீங்கள் படிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் அப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதியாக இருந்துச்சு. அல்லேலூயா. 40 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, திரும்பவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வேலையை காண்பிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். திரும்ப 40 வருஷத்துக்கு பிறகு பாவம் செய்த போது என்ன செய்தார்னா, தேவனை விட்டு அவங்க வேறு விக்கிரகங்களை, பைபிளில் வாசிக்கிற எமோரியரின் தெய்வங்களை அவர்கள் வணங்க ஆரம்பிக்கிறார்கள். வணங்கி அவர்கள் சோரம் போகும்போது என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் மீதியானியர் இடத்திலே கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த மீதியானியர் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். அதாவது மற்ற ராஜாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு வருவாங்க, யுத்தம் பண்ண சண்டை போட அவர்களுக்கு விரோதமாக வருவாங்க. ஆனால் இந்த மீதியானியர் எப்படி இருந்தாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாங்க. என்ன செய்தாங்கன்னா, 1ஆவது வசனத்துலேருந்து நீங்கள் 6ஆவது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 3 குரூப்பாக சேர்றாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மீதியானியர் கூட்டம், இன்னொரு கூட்டம் அமிலேக்கியர் என்கிற ஒரு கூட்டம், இன்னொரு யாருன்னு கேட்டல மிடில் ஈஸ்ட்லேருந்து வருகிற ஒரு கிழக்கத்தி புத்திரர்கள் ஒன்று சேர்ந்து வருவார்கள். பைபிளை வாசிக்கிற ஒருமிக்க படையெடுத்து தங்கள் கூடாரங்களோடு கூட தங்கள் ஒட்டகங்களோடு மிருக ஜீவன்களோடு கூட இஸ்ரவேலினுடைய அவர்கள் விதை விதைத்திருக்கும் போது வெள்ளாமையெல்லாம் என்ன செய்வாங்க, அழித்து விட்டு போவார்கள். இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணாங்க. வெள்ளம் விதைத்திருக்கிற பாருங்கள், அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 3ஆவது வசனத்தை வாசித்து பாருங்கள். விதை விதைத்திருக்கும் போது
மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். மிருக ஜீவன்கள் இருக்காது, ஆகாரம் இருக்காது அவங்களை புசிக்கிறதுக்கு. ஜனங்கள் பசியினாலே வாடி தவிப்பார்கள். அந்த மாதிரி ஒரு நிலைமையை இந்த மீதியானியர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் பாருங்க, இவ்வளோ பாவம் செய்தும் ஆனால் தேவனுடைய ஜனங்கள் எப்போவெல்லாம் கர்த்தர் கூக்குரலிட்டு ஆண்டவரே எங்களை ரட்சின்னு கேட்குறாங்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த ஜனங்கள் மேலே மனம் இருக்கிற. சில நேரத்தில் இந்த மாதிரி வசனங்கள் வாசிக்கும்போது கர்த்தர் மேலேயே நமக்கு கோபம் வரும். ஒரே தடவை அழிச்சு போட வேண்டாமா, யாராவது ஒரு எழுப்பி இருக்கலாமே அப்படின்னு கோபம் வரும். ஆனால் கர்த்தர் இந்த சந்ததியை ஆண்டவர் கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சந்ததியை, ஏன்னா இந்த சந்ததி குறித்த வாக்குத்தத்தம் இருக்கிறது, இந்த சந்ததி குறித்த ஒரு தரிசனம் இருக்கிறது, இந்த சந்ததி குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இவங்களை திரும்ப 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 மன்னித்து இவங்க கூப்பிடும் போதெல்லாம் மனஸ்தாபப்பட்டு மனமிறங்கி மனதுருகி இந்த ஜனங்கள் மேலே பரிதாபப்பட்டு அவர்களை சத்துருவின் கைகளிலிருந்து அவர்களை ரட்சித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், கீழே வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் தங்கள் 6வது வசனம், இப்படி மீதியானியராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரன் மீதியானியிருந்து கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது ஆண்டவர் பார்த்திங்கன்னா பைபிளில் இங்கே மட்டும்தான் ஒரு பெயர் சொல்லாத ஒரு தீர்க்கதரிசி அவங்களுக்கு அனுப்பி அவர்களை எச்சரிக்கிறார். ஏன் இந்த மாதிரி காரியம் உங்களுக்கு நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லிடுறார். ஏன்னா எகிப்து தேசத்தில் நான் கூட்டி கொண்டு வந்து இங்கே இருக்கிற கானான் தேசத்தில் இருக்கிற ஜாதிகளை எல்லாம் உங்களுக்கு துரைத்து இங்கே உங்களை வச்சேன். ஆனால் நீங்கள் என்னுடைய சொல்ல கேட்காம என்ன தேடாமல் நீங்கள் யாரை தேடினீங்க அப்படின்னு எமோரியரின் தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிங்க. அந்த தெய்வத்துக்கு பயந்து வாழ்ந்தீங்க. அந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பித்தது நிமித்தமாக இந்த மாதிரி சம்பவம் சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி கடந்து போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் இருக்கீங்களா? அல்லேலூயா. இப்போ தான் ஒரு முக்கியமான இதுதான் இதனுடைய பின்னணி. இப்போ ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இப்படிப்பட்ட நேரத்தில் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரல் இட்டிருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறனா, ஆண்டவரே பூமியில் இறங்கி வந்தாரார். அல்லேலூயா. ஆண்டவரே பூமியில் இறங்கி வந்தாரார். ஏன் அப்படி ஆண்டவரே ஏன் பூமியில் இறங்கி வராரு அப்படின்னா, 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரினான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரர் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். இங்கே ஆலைன்னு வரும்போது என்ன அர்த்தத்தில், நம்ம தமிழ் பைபிள் ஆலைன்னு இருக்குது, ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் என்ன இருக்குன்னா அப்படின்னா, திராட்சை பழத்தை புளிகிற நசுக்கி அதனுடைய சாறை எடுக்கிற அந்த ஆலை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் இவன் போய் போர் அடித்து கொண்டிருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். வெளியே கூட இல்லை, அந்த இடத்த சூஸ் பண்ணான். ஆனால் போரை எங்கே அடிப்பாங்க, கோதுமையினுடைய போரை எங்கேயாவது ரோட்டில் அடிப்பாங்க. ஏதாவது காற்று தென்றல் வரும்போது என்ன செய்வாங்க, அதை அடிப்பாங்க. அதை புடைக்கும் போது பதரெல்லாம் போயிடும், அந்த கோதுமையை சேர்த்து வைப்பாங்க. ஆனால் இவர் எங்கே அடிக்கிறார் அப்படின்னா, ஆலையில் போய் அடிச்சுட்டு இருக்கிறார். எதுக்கு பயந்துட்டு ஆலையில் போய் அடிக்கிறார் அப்படின்னா, மீதியானியர்களுக்கு பயந்துட்டு தன்னுடைய கோதுமையை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவான். அதான் ஆகாரத்தியாகிலும் இல்லாதே பண்ணுவார்கள் என்று பைபிளில் வாசிக்கிறது போல் அதுக்கு பயந்துட்டு அவங்க கைக்கு கொஞ்சம் வீட்டில் சாப்பிடலாமே, பஞ்சத்திலிருந்து கொஞ்சம் நம்மை காப்பாற்றி கொள்ளலாமே அப்படிங்கிறதுக்காக அதை பத்திரமாக, அதை பாதுகாப்பாக இரவு நேரத்தில் அவர் அடித்து கொண்டிருந்தார் என்று பார்க்கும். அல்லேலூயா. அப்போது அந்த நேரத்தில் ஒரு கருவாலி மரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பைபிளில் பெரும்பாலான இடத்துல கர்த்தருடைய தூதன் அப்படிங்கிற வருகிற இடத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தேவனே மனித உருவம் எடுத்து அவர் என்ன செய்கிறாரு, வருகிறதாக நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம் அப்படின்னா, ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியிலே கூடாரத்தின் அந்த மரத்தின் கீழே அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது 3 புருஷர்கள் எங்கே போனாங்க,
அவன் வீட்டு தேடி போனாங்க. ஆபிரகாம் அவனை கூட்டு வர வச்சு அவங்களுக்கு தண்ணி, கால்களுக்கு தண்ணி கொடுத்து அவர்களுக்கு என்ன செய்தார், சமைச்சு போட்டார் அப்படின்னு எல்லாம் பார்க்குறோம். அந்த நேரத்தில் தான் சாராளுக்கு உண்டான தீர்க்க தரிசனத்தை அவளுக்கு சொல்லிட்டு போனார். சாராள் அம்மா நகைத்தார்கள் அப்படின்னுலாம் பார்க்குறோம். அதே தூதர்கள் சாயந்தர நேரத்தில் எதுக்காக வந்தாங்க அப்படின்னா, சோதோம் குமாரா பட்டணத்தில் அழிவை அவனுக்கு முன்னறிவிப்பதற்காக. ஏனென்றால் தீர்க்கதரிசிகளாடிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு எதையும் மறைப்பது கர்த்தருக்கு இஷ்டமில்லை. கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துகிறார். அதனால் ஆபிரகாம் நீதிமானாக இருந்தபடினாலே ஆண்டவர் அவனுக்கு அந்த சீக்ரெட்டை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போய் சொல்லிட்டு போகிறார், இந்த மாதிரி சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்க போகிறேன். இப்போ போயிட்டு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இங்கே பைபிளை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த 2 தூதர் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமின் வீட்டுக்கு 3 பேர் போனாங்க. லோத்தின் வீட்டுக்கு எத்தனை பேர் போனாங்க? 2 தூதர் தான் போனாங்க. அதில் ஒருத்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போகலை. ஆபிரகாமை மட்டும் சந்தித்து விட்டு போயிட்டார். லோத்து வீட்டுக்கு போகலை. லோத்து அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போகலை. ஏனென்றால் நம்முடைய தேவன் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அவர். ஹல்லேலூயா. பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர் அப்படின்னு எல்லாம் வாசிக்கிறோம். அதனால் அந்த பட்டணத்துக்கு கர்த்தர் போவதற்கே விருப்பம் கிடையாது. அதனால் அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். 2 தூதர் மாத்திரம் போனாங்க. இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா தூதர்களுக்கே அந்த நிலைமை வந்தது. அப்படின்னா இவர் போயிருந்தா அது தெரிந்து தான் கர்த்தர் என்ன செய்தார், அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு போயிட்டார். இங்கே ஆவியானவர் வரல, பிதா வரல, இயேசு கிறிஸ்து திருத்துவ நபரிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனித உருவத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதே போல் இந்த சம்பவத்தில் கூட பார்த்தீங்கன்னா தேவதூதன் அல்ல, அது கர்த்தர் தான் என்பதற்கு அடையாளமாக இங்கே கிதியோன் இங்கே தேவனோடு கூட சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பண்ணி கொண்டிருக்கும்போது அவர் திடீர்னு சொல்கிறாரு, நீர் கர்த்தரே ஆனால் நான் என்ன செய்ய, நான் கொடுக்குற இந்த பான பலியை நீர் என்ன செய்யணும், அங்கீகரிக்க வேண்டும் என்றார். அவன் அதே போல் சரி நீ போ, அந்த பான பலியை எனக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்கிறாரு. அவன் போய் ஒரு இளம் ஆட்டை அடித்து சமைத்து அப்பத்தை சுட்டு, புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு கொண்டு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, இவருக்கு தெய்வத்துக்கு படைப்பதற்கு எடுத்துகிட்டு வர ஒரு கூடையில் கறியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றார். இப்போ என்ன நடக்குது, அவன் கொண்டு வந்த போது அந்த கர்த்தருடைய தூதன் ஆண்டவர் தேவன் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, அந்த பாறையில் வச்சு அப்பத்தை வைத்து, புளிப்பில்லாத அப்பத்தை வைத்து அதன் மேலே ஆணத்தை ஊற்று அப்படிங்கிற. ஆணம் என்றால் குழம்பை அதன் மேலே ஊற்றி அங்கே வையுங்கிறார். அவர் கையில் வைத்திருந்த அந்த கோலினாலே அதை தொட்டபோது அது என்ன செய்தது, ஆமாம், ஒரு பஸ்ட் ஆயிடுச்சு, எரிஞ்சுது. அந்த பலியை கர்த்தர் விரும்பினார் என்று பார்க்கிறோம். அந்த பலி நடக்கும்போது ஆண்டவர் அதன் வழியாக கடந்து போய்விட்டார் என்று ஏன்னா இதிலிருந்து அவரோடு கூட பேசினவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக நான் சொல்கிறேன்னா, எந்த பலியும் தூதர்கள் அங்கீகரிக்க முடியாது. பலியெல்லாம் அங்கீகரிக்கிறவர் யார் தான் அங்கீகரிக்க முடியும்? தேவனை தவிர வேறு ஒருவரும் பலியை அங்கீகரிக்க முடியாது. அப்போது இவரோடு கூட பேசினவர் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்ன செய்கிறார், பேசினார். ஏன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவர் நான் கடவுளை பார்த்தேன், நான் சாகவே சாவேன். 22வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்றான். அவன் பார்த்து பயந்துக்கிறான். இது என்ன, அவனுக்கு தெரிஞ்சிச்சு, கர்த்தர் தவிர என்னுடைய பலியை வேறு யாரும் அங்கீகரிக்க முடியாது. ஏன்னா ஒரு காரியம் யாத்திராம புஸ்தகத்திலேருந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, தேவனை முகமுகமாய் கண்டவன் அவன் என்ன செய்ய முடியாது, உயிரோடு கூட இருக்க முடியாது. தேவனை ஒரு நாளும் ஒருவனு கண்டதில்லை, அவன் உயிரோடு கூட இருக்க. பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனை நம்மால் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. யோவான் ஸ்நானகன் பரலோகத்தில் போய் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு, அவரை பார்க்கவே முடியல. ஒரே வார்த்தையில் முடிக்கிறார், ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிங்காசனத்திலே வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாக ஒருவர் வீற்றிருக்கிறார். அப்படி தான் நமக்கு பிதாவாகிய தேவனை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு காண்பிக்கிறார். ஏன்னா அவர் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. அவர் ஜோதிகளின் பிதா என்றெல்லாம் வாசிக்கிறோம். அதனால் பிதா இங்கே வர முடியாது. இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்தார், வந்தார் என்று பார்க்கிறோம். மனித வடிவிலே அவர் வந்தார்.
அல்லேலூயா. நம்ம அங்கே பெத்லகேமுக்கு போயிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இப்படி வந்து ஒரு மனுஷனோடு கூட கிதியோனோடு கூட உறவாடுகிறதை நம்ம வந்து பார்க்க, சர்வசாதாரண ஒரு மனுஷனை மாதிரியே கிதியோனும் அவரும் பேசுகிறத நம்ம வந்து பார்க்குறோம் பாருங்கள். அல்லேலூயா. அப்போது திடீர்னு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அதற்கு பின்பு 11வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரினான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியாரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாக இதை போரிடித்து கொண்டிருந்தான். இப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். திடீர்னு பேசுகிறார். என்னன்னா, என்ன வார்த்தை சொல்கிறார் பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றார். அல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று அவர் சொன்னதை பார்த்த உடனே கிதியோன், நான் நினைக்கிறேன், இது என்னுடைய தாட், நான் நினைக்கிறேன் பின்னாடி அங்கே இங்கே வேறு யாராவது இருக்கிறாங்களான்னு சுற்றி பார்த்துருப்பார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம என்ன, யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்து காமெடி பண்ணிகிட்ருக்கிறார் என்னை வச்சு. ஏன் அப்படின்னா, கிதியோனுக்குள்ளே நான் சில வசனத்தை உங்களுக்கு காண்பித்தேன் என்றால், அப்படி ஒரு அந்த அந்த வேலர்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வீரம் அப்படின்னு சொல்கிறான். அந்த வீரம் அவருக்குள்ளே இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு துளி கூட ஒரு வீரமோ அந்த மைட்டி மேனுக்குரிய அந்த பராக்கிரமத்துக்குரிய ஒரு தகுதியோ கிதியோனுக்குள்ள இருப்பதாக நமக்கு வந்து பார்க்கவே முடியாது பைபிளில். ஃபார் எக்ஸாம்பிள் சில வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். முதலாவது நீங்கள் வாசித்து பாருங்கள், 15வது வசனம். அதற்கு அவன், என்ற ஆண்டவரே, நான் இஸ்ரவேலிலே எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் குட்டி குடும்பம். எல்லா கோத்திரங்களிலும் மனாசேயனுடைய பாதி கோத்திரத்தில் இருந்தவங்க இவங்க. அல்லேலூயா. இதில் எல்லா கோத்திரங்களையும் என்னுடைய குடும்பம் எப்படி, என்னுடைய கோத்திரம் எப்படிப்பட்டது? ரொம்ப சின்ன குடும்பம், ரொம்ப எளிய குடும்பம். அடுத்து சொல்கிறார், அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு பாருங்கள். இந்த கோத்திரங்களில் எல்லாம் அடுத்தது பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறாரு? என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சின்ன பையன், கடைக்குட்டி. எங்கள் வீட்டில் நான் தான் தாவீதை போல. அதனால் நீர் எப்படி என்னை வந்து மைட்டி மேனுன்னு சொல்ல, வேலர்ன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரையும் சொல்ல, பராக்கிரமசாலி அப்படின்னாரு, வீரமுள்ளவர். இன்னொரு வார்த்தை சேர்த்து வருது, வீரமுள்ளவன் என்று நீங்கள் எப்படி என்னை பார்த்து சொல்ல? காமெடி இது பண்ணாதுமே, வந்துருச்சு போயா அப்படின்னு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னொரு வசனத்தை சொல்ற, இயற்கையாகவே இங்கே கிதியோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாவம் இருக்கிறது. ஒரு வசனத்தை உங்களுக்கு இன்னொரு தடவை காண்பித்து கொடுக்குறேன்னு பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தில் என்னோட கூட வாங்க. 6ஆம் அதிகாரம் இயற்கையை பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் தரிசனமாகி அந்த இடத்துல பேசும்போது, கிதியோனே, நீ போயிட்டு என்ன செய்யணும், உங்கள் அப்பா வைத்திருக்கிற விக்கிரகத்தையும் அந்த தோப்புகளை எல்லாம் போய் அடித்து உடைச்சிட்டுவான்னு ஆண்டவர் சொல்கிறார். கிதியோனும் போகிறார். அடுத்த வசனம் வாசித்து பாருங்கள். 27வது வசனத்தை வாசிங்க. 21 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்போ சாரி மன்னிக்கணும் 6ஆம் அதிகாரம் 27 மன்னிங்க 27வது. அப்பொழுது கிதியோன் தன் வேலைக்காரரை 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன், நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். ஏன் வந்து அவனுக்குள்ள அந்த பராக்கிரமம் இல்லை, ஏன் வீரம் இல்லை சொல்வதற்கு ஒரு வசனம், நமக்கு உதாரணமாக ஒரு வசனம் இருக்குது. என்னென்னா பாருங்க, அவன் தன் தகப்பன் குடும்பத்துக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடினாலே அதை எப்படி செய்யலை? பகலிலே செய்யாமல் இரவிலே அதை செய்தான். இது போல் உதாரணமான ஒரு வசனம் நமக்கு சொல்ல முடியாது. அவனிடத்தில் பராக்கிரமம் இல்லை என்பது, அவன் ஒரு வீரன் இல்லை என்பதும் நமக்கு தெரியும். ஏன்னா தகப்பன் குடும்பத்திலேயே பயந்துக்கிறான். தகப்பன் வீட்டில் போய் அந்த தோப்பை, விக்கிரக தோப்பை அடித்து நொறுக்கி சிலைகளை எல்லாம் உடைத்து எரித்து வா அப்படின்னு சொன்னபோது, ஆண்டவர் சொன்னபோது, அதை பகலிலே செய்யாமல் அதை எப்போ பயந்து போய் எப்போ செய்கிறான்?
இரவிலே செய்தான். ரெண்டாவது, அந்த ஊர் மனுஷருக்கும் பயந்தான் என்றும் தன் தகப்பன் குடும்பத்துக்கும் பயந்தான் என்றும் சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம். அதனால் இவர் ஒரு பராக்கிரமசாலியாய் இருக்கவுவதற்கு வாய்ப்பில்லை. அல்லேலூயா. சொல்கிறது நான் புரிஞ்சுதா? ஆனால் எப்படி கர்த்தர் அவனுக்குள்ளே இருக்கிற பராக்கிரமத்தை பார்த்தார் என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியில் கொஞ்சம் இதுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு அடுத்தது கடைசியாக இதை குறித்து நான் பேச நான் விரும்புகிறேன். எப்படி அவனுக்குள்ளே அந்த பராக்கிரமத்தை கர்த்தர் உண்டாக்கினார் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. இப்படி கர்த்தர் சொல்கிறாரு, அதாவது பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று கர்த்தர் பேசுகிறாரு. அதற்கு பார்த்தீங்கன்னா எதிர்வினையாக இவன் பேசிக்கிட்டே இருக்கிறார். இவர் ஆப்போசிட்டில் 2 பேருக்கு கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்குது பாருங்கள். கீழே ஆண்டவர் அப்படி சொல்லும்போது கிதியோன் ஒரு வார்த்தை சொல்கிறார். 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். பதில் பேசுகிறான். என்ன பதில் பேசுகிறான்? அப்படி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் என்ன பதில் சொல்கிறான் ஆண்டவருக்கு? ஆண்டவரே, நீர் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? இன்றைக்கி சில நேரத்தில் நம்மளும் அப்படி தானே கேட்குறோம். சில பாடுகள் வரும்போது, பிரச்சனை, இந்த மாதிரி சோதனையெல்லாம் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, ஆண்டவரே நிச்சயமாக நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உண்மையாக என் கூட தான் இருக்கிறீங்களா? நான் கேட்டிருக்கேன், நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கடவுள் கூட ஆண்டவர் இருக்கிறீங்களா இல்லையா? எனக்கெல்லாம் ஏன் ஆண்டவர் நீ என்னோடு கூட இருந்தபோது உம்மை விசுவாசித்தும் உம்மை நம்பியும் உம்மை வணங்கியும் ஆராதனை நடத்தி உண்மையாக இருக்கிறோம், உத்தமமாக இருக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது? நம்மை போலவே ஒரு மனநிலை உள்ள ஒரு மனிதன் தான் யார். ஆனால் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர் அடித்து கொண்டு இருக்கும் போதே அவனுக்குள்ள அந்த சிந்தைகள் எல்லாம் என்ன செய்யுது? அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஜனங்களுடைய அந்த காரியத்தை குறித்து, இவர்கள் படுகிற பாடுகளை குறித்து, மீதியான நிமித்தமாய் வந்த இந்த அழிவு நிமித்தமாய் அவன் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே வேலை செஞ்சுட்டே பேசிகிட்டு இருக்கான். அந்த ஒரு மனநிலை பார்த்து தான் கர்த்தர் இறங்கி வந்துட்டார் கிதியோன். அங்கே கிதியோன் போல் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனுக்குள்ளே ஜனங்களை குறித்த ஒரு பாலம். நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம்? ஏன் சத்துருக்களிடத்திலே இப்படியெல்லாம் மாட்டி சின்னாபின்னமாகிறோம்? ஆகாரத்தை ஆகிலும் வைக்காமல், சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் இல்லாமல் வைக்காமல் போயிட்டானே என்று சொல்லி அவன் அந்த திங்க்லேயே இருக்கும்போது தான் கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் ஏப்பா எங்கள் தேசத்துக்கு இதெல்லாம் நடக்கிறது? அப்போது அவர் சொல்கிறான், கிதியோன் சொல்கிறார் என்னென்னா பாருங்கள், அடுத்து இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அற்புதங்கள் எங்கே அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எகிப்தின் நுகத்தடியிலிருந்து நம் பிதாக்களை விடுவித்த அதே வல்லமை ஏன் நம்மை மீதியாரின் கையிலிருந்து விடுவிக்கவில்லை? அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பேசுகிறார். ஏன்னா எகிப்திலிருந்து என் பிதாக்களை எல்லாம் என்ன செய்தார்? ஆமாம், வாதையினாலே ஆண்டவர் அவங்களை அனுப்பி அதிலிருந்து 430 வருஷமாக அடிமைப்பட்டு கொண்டிருந்த எங்களை விடுவித்து, என் பிதாக்களை விடுவித்து கொண்டு வந்தாரே, நுகத்தடிகளை முறித்தாரே, இப்பொழுது மீதியாரின் கைக்கு எங்களை ஒப்பு கொடுத்தது என்ன? கர்த்தருடைய வல்லமை எங்கே போயிடுச்சு? அவருடைய அற்புதம் எங்கே போயிடுச்சு? அவருடைய அடையாளம் எங்கே போயிடுச்சு? அப்படின்னு இவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்திலே கேள்வி, அந்த தெய்வம் இல்லையா? அந்த தெய்வம் எங்கே போயிட்டாரு? முன்னாடி காலத்தில் அற்புத செங்கடலை பிளந்தாரே, அத்தனை ராஜாக்களை சங்கரமாக்கினாரே. அல்லேலூயா. இப்படியெல்லாம் அற்புதமும் அதிசயமும் அடையாளமும் செய்து வந்த ஆண்டவருடைய அற்புதம் இப்பொழுது எங்கே? ஏன் மீதியானவருடைய கரத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுவிக்கவில்லை? கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார் அப்படின்னு புலம்பல் பாடுகிறார். இருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம நிலைமை தான் அவருக்கும். ஆண்டவர் ஏன் அற்புதம் செய்யலை? ஏன் என்னை கைவிட்டுட்டாரு? ஆண்டவர், நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டேன், ஆண்டவர் ஒருபோதும் நம்மை யாருக்களும்
நம்மையாக இருந்தாலும் அதை நாம இருந்தாலும் சரி, அது இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்ம தான் நிறைய நேரத்தில் தப்பு கணக்கு போட்ட கர்த்தர் விட்டுட்டாரு, கர்த்தர் என்னோடு கூட இருக்க மாட்டேங்கிற, இல்லை அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நடக்குது அப்படின்னு. கர்த்தர் அவருடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் அவர் மாறாத தேவன். ஒருபோதும் கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அது பொதுவாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் தோன்றின நாட்களிலே எத்தனையோ ஜாதிகள் தோன்றினது. பெலிஸ்தியர் வந்தார்கள், இந்த மாதிரி மீதியானிஸ்ட் வந்தார்கள், அமலேக்கியர் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கி அந்த ஜாதிகளெல்லாம் இப்போ பார்க்கவே முடியாது, உலகத்திலேயே இல்லை. ஆனால் ஒரு ஜாதியை மாத்திரம் கர்த்தர் வச்சிருக்கிறார், யூதர்களை மாத்திரம் கர்த்தர் வைத்திருக்கிறார். யூதர்கள்னால் பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை அப்பிருந்து இப்போ வரைக்கும் காப்பாற்றி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவங்க மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் அடையாளம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஜனத்தை மாத்திரம்தான் கர்த்தர் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தர் இவங்களை கைவிடலை. பைபிளில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுது, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போவதில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய ஆண்டவருடைய செவிகள் என்ன செய்யலை, மந்தமாக இருக்கவில்லை. ஆண்டவருடைய கரம் ரட்சிக்கக்கூடாது. என்றைக்குமே கர்த்தருடைய கரம் நம்மை ரட்சிப்பதற்கு குறுகாதுங்க. அவர் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் நமக்கு மந்தமாக இருப்பதே கிடையாது. அப்போது இந்த மிஸ்டேக்கெல்லாம் யார் மிஸ்டேக் அப்படின்னா, யாருடைய முழுக்க யார் மிஸ்டேக்காக இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய தப்பிதமாக இருந்தது. அதான் ஒரு தீர்க்கதரிசி ஆசா ராஜான் இடத்துல போய் சொல்லுவார். அதுக்கு தான், அதாவது கிதியோன் கேட்ட கேள்விக்கு ஆசா ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய பதிலே இவனுக்கு இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள், என்னோடு கூட வாருங்க. ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் ஆசா ராஜாவை நோக்கி அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே, நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அடுத்தது, நீங்கள் அவரை தேடினால் ஆண்டவர் வெளிப்படுவார், அவரை நீங்கள் விட்டு விட்டால். இதுதான் அது ஒரு பதில். யாருக்கு? இவன் கேட்ட கேள்வி, கிதியோனுக்கு கேட்ட ஆண்டவரிடத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? இதுதான். நான் சொல்கிற ஆன்சர் புரிஞ்சது அவங்களுக்கு? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர்? உம்முடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? நீர் என்னோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் நடந்திருக்குமா என்று கிதியோன் ஆண்டவரை பார்த்து கேட்டதற்கு பதில் எங்கே இருக்குது பாருங்கள். அந்த வேத பகுதியை முடித்த உடனே ஆண்டவர் அவன்கிட்ட எந்த பதிலுமே சொல்ல மாட்டார், அவன்கிட்ட சொல்ல மாட்டார். அடுத்து நேராக வேறு சப்ஜெக்டுக்கு ஆண்டவர் போயிடுவார். இங்கே ஆசா ராஜாவுக்கு தீர்க்கதரிசி சொல்கிறார் என்னென்னா, அவன் யூதா பெஞ்சமின் கோத்திரங்களே, சகல மனுஷர்களே, கேளுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்கன்னா அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிக்கிறோம், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அடுத்தது, அவரை நீங்கள் விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். தேடினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் தேடுகிற சமயத்தில் ஆண்டவரை கண்டடைவீருங்க. நீங்கள் ஆண்டவரை விட்டு விட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை என்ன? கிதியோன் நாட்களிலே அங்கே வந்த நிலைமைக்கு காரணம் என்ன? அவங்க கர்த்தரோடு இருந்தாங்கன்னா கர்த்தர் அவர்களோடு கூட இருந்திருப்பார். அவங்க கர்த்தரை விட்டு விட்டபடினாலே கர்த்தர் அவர்களையும் என்ன செஞ்சிட்டாரு? கைவிட்டு விட்டார். அவர்கள் கர்த்தரை தேடினார்கள் என்றால் கண்டுபிடித்திருப்பார்கள், தேடாமலும் போய்விட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பைபிளில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை நான் மறப்பேன்.
அதுதான் நடந்தது. வேத வசனம் இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லை, ஒன்றும் இல்லை. இவங்க ஃபுல்லாக கர்த்தரையும் மறந்து விட்டார்கள், அவருடைய நியாயப்பிரமாணத்தையும் மறந்து விட்டார்கள். அவர் செய்த அற்புதம் மாத்திரம் ஞாபகம் வருது. கடவுள் எங்களோடு கூட இல்லையா அப்படிங்கிறத மாத்திரம் வைத்திருக்கிறான். ஆண்டவர் கைவிட்டார் என்கிறதை மாத்திரம் அவன் சொல்லுகிறான். அவன் நியாயப்பிரமாணத்து கர்த்தருடைய வேத வசனம் இல்லை, முற்பிதாக்கள் படிக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ வேதத்தை மறந்தால் நான் உன்னை மறந்து விடுவேன், உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த கேள்வி ஆண்டவர் இடத்துல இவன் என்ன செய்யக்கூடாது, கேட்டிருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, அதாவது கிதியோனுடைய ஃபேமிலி இருக்கிறாங்க, ஃபேமிலி அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க அப்பா உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் பர்ஃபெக்ஷனாகவே கிடையாது. ஒருத்தரும் தெய்வத்தை தேடினவங்களா இல்லை. பைபிளை வாசிக்கிறோம், அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா விக்கிரகம் இருந்தது. அப்படி தானே? அவன் வீட்டிலேயே கிதியோனுடைய அப்பாவே என்ன செய்தார், விக்கிரகத்தை வணங்கினார். அவங்களுக்கும் விக்கிரக தோப்பு இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அவன் வீட்டிலிருந்து கர்த்தரை எழுப்பி, கிதியோனை எழுப்பி, அந்த சின்ன பையனாக இருக்கிறவனை எழுப்பி கர்த்தர் சொன்னார், உன் வீட்டில் இருக்கிற விக்கிரகத்தையும் விக்கிரக தோப்புகளையும் நீ என்ன செய், உடைத்து கொண்டு வா, உடைச்சு எல்லாத்தையும் தரமட்டமாக்க, எல்லாத்தையும் நொறுக்கி போடுன்னு சொல்லி சொன்னார். அவன் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு போய் இரவு நேரத்தில் அந்த வேலையை செய்தான். ஒரு நாள் நம்ம தந்தை பெரியார் என்ன செய்தார்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் காரில் போயிட்டுருக்கும்போது நைட் ட்ராவல் போயிட்டுருக்குறாங்க. டிரைவருக்கு பயங்கர தூக்கம். ஏன்னா மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்த பக்கம் ஒரு மீட்டிங்காக நைட் இரவலாக ட்ராவல் பண்ணுறார். ஒரு அம்பாசிடர் காரு. அந்த காரில் போகும்போது டிரைவர் நேராக அவருக்கும் தூக்க கலக்கம். ஏன்னா தொடர்ந்து மீட்டிங் இருந்ததுனால போய் ஒரு புளிய மரத்தில் அடிக்க போனாராம். இவர் புளிய மரத்தில் அடிக்க போகிறத பார்த்துட்டு சத்தமாக, ஓ கடவுளே என்ன காப்பாற்றுங்க அப்படின்னாராம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த பக்கம் ஏதோ வெளிப்புறமாக போகிற ஒரு மனுஷன் வந்து பார்த்துட்டு, அவன் கிறிஸ்தவன் வந்து பார்த்துட்டு, ஐயா நீங்கள் எல்லாம் கரெக்டு, நீங்கள் கடவுள் இல்லைன்னு இப்போ தான் பக்கத்தூரில் பேசிட்டு வர்றீங்க, ஆனால் இப்போ புளிய மரத்தில் வண்டி விட்டு சாத்தும் போது வந்தால் ஐயோ கடவுளே காப்பாற்றுங்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொன்னானா, எல்லாம் கரெக்டு தான், நான் கடவுளை நம்புறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ ஒன்று செய்வியான்னு கேட்டார். என்னென்னா, கிதியோனு போல் நீ போயிட்டு உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா விக்கிரகத்தையும் நீ என்ன செய், உடைச்சிட்டு வா, அப்போ நான் உன் கடவுளை ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். அந்த மனுஷன் பேசாமல், அது செய்ய முடியுமா அவனால், துணிகரமாக செய்ய முடியாது, அவனால் அவர் போயிட்டார். அப்போ அவருக்கு கூட எது தெரிந்திருக்கிறது, கிதியோனுடைய சரித்திரம் தெரிந்திருக்குது பாரு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது ஆண்டவர் சொல்லும்போது இந்த மாதிரி காரியத்தை, அவன் வீட்டிலேயே விக்கிரகம் இருந்தது, அவனுடைய வீட்டிலேயே விக்கிரக ஆராதனை இருந்தது, அவன் வீட்டிலேயே சிலை இருந்தது, விக்கிரக தோப்புகள் இருந்தது. ஆனால் இந்த கேள்வியை தேவனிடத்தில் கேட்டிருக்கக்கூடாது. அதனால தான் கர்த்தர் அவனுக்கு நோ மோர் ஆன்சர், அவனுக்கு கர்த்தர் ஆன்சரே என்ன செய்யலை, அவனுக்கு பண்ணவில்லை, பதில் சொல்லலை என்று பார்க்கிறோம். சரி, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. ஆண்டவர் சொன்னால் அதெல்லாம் இருந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனை வழி நடத்தி கொண்டு போகிறதை பார்க்க. 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரத்தினுடைய பாருங்கள் 14வது வசனம், 13வது வசனத்தை அப்படி பேசுகிறான். 14வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி சொல்ற, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்கிறார். இப்படி ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கும்போது அவன் வார்த்தைக்கு செவி கொடுக்காம அடுத்த சப்ஜெக்டுக்கு ஆண்டவர் போகிறாரு. என்னென்னா, உனக்கு கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ, உனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, நீ சின்ன குடும்பத்திலே சின்னவனாக இருக்கலாம், சின்ன கோத்திரமாக இருக்கலாம், நீ ஒன்றுக்கு உதவாதவனாக இருக்கலாம், வீட்டினாலே புறம்பாக தள்ளப்பட்டவனாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவனாக இருக்கலாம், உனக்கு திறமை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அல்லேலூயா. உனக்கு என்ன, உன் கையில் என்ன இருக்குது, உனக்கு என்ன பலம் இருக்குது, என்னால் இதுதான் பண்ண முடியும், பரவாயில்ல, அதை நம்பி நீ என்ன செய், நீ போகலாம். அல்லேலூயா. தாவீது கோலியத்தை அடிப்பதற்கு தாவீதின் இடத்துல என்ன இருந்தது, ஒரு கோல், அப்புறம் ஒரு கவனு, அப்புறம் ஒரு 5 கூழாங்கற்கள். இதை 40 நாள் போன வாரமே 40 நாள் மிரட்டிகிட்டு இருக்கிறான் கோலியாத்து. தாவீது அங்கே யுத்தத்துக்கு தன்னுடைய சகோதரருடைய செய்தியை விசாரிப்பதற்கு ஆகாரத்தை கொண்டு போகும்போது பார்க்குறான், இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறான். அவனுடைய தம்பி, அவனுடைய அண்ணன் நெக்லெக்ட் பண்ண, அவனை ஒதுக்கி தள்ளுறான். சவுல் ராஜாவே அவனுக்கு உரிய ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு பார்த்து, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னா நீ போடா போய் ஆடமேன்னு அனுப்பி விட்றான். அவனும் நெக்லெக்ட் பண்ணுறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்கே கோலியாத்து இவனை பார்த்து
ஏண்டா என்னை பார்த்த உன்னை நாய் மாதிரி தெரியுதாடா, தடியோடு வந்திருக்கிற என்னை அடிக்கிறதுக்குன்னு கேட்டான். ஆனால் தாவீதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து பராக்கிரமெல்லாம் தாவீதுக்கே தெரியாது. கர்த்தரை நம்பி போனான், தேவனுடைய நாமத்தை நம்பி போனான். அல்லேலூயா. கோலியாத் அவன் கையில் பார்த்தீங்கன்னா பட்டயம் இருக்கிறது, நல்ல பெரிய கவசமெல்லாம் போட்டிருக்கிறான், வாட்ட சாட்டமாக நிற்கிறான், 9-10 அடிக்கு நீளமாக பனைமரம் மாதிரி. தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக போகிறான். நிச்சயமாக அவன் போகிறத பார்த்தோன்னா அப்படி தான் கிண்டல் பண்ணி நாய் அடிக்கிற மாதிரி தான் வேறு இடத்துல வர்றான். ஊதுனாவே தாவீது கீழே விழுந்துருவான். ஆனால் தாவீது என்ன, தேவனை நம்பி விசுவாசித்து போகிறான். அந்த அவனுக்கு என்ன பலன் இருந்ததோ, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, அவனுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருந்ததோ, அவனிடத்துல என்ன இருந்ததோ அதை கொண்டு யுத்தத்துக்கு போகிறான். யோசாபாத்தின போய் தாவீது பார்த்தீங்கன்னா நிர்மூலமாக்கி, கோலியாத்தை நிர்மூலமாக்கி அவன் தலையை வெட்டி அடிச்சுட்டு வர்றார். யோசாபாத்தின இடத்துல பார்த்தீங்கன்னா இவரும் யோசாபாத்து அதே போல தான். அவர் 3 கூட்டத்தார் வந்துட்டாங்க. அம்மோனியர் வந்துட்டாங்க, மீதியானியர் வந்துட்டாங்க. இப்படியெல்லாம் வந்தபோது அவர் சொல்ல, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு வாட் டு டூ காட் லார்ட், என்னால் இந்த ஜனங்களுக்கு முன்பதாக என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல, என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கிட்டு இருக்குது, இத்தனை ஜனங்கள் வர்றாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற, உன்னிடத்தில் என்ன இருக்குது, துதி செய்கிற கூட்டம் இருக்கு. துதி செய்கிற கூட்டத்தை அவர் என்ன செய்தார், நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நமக்கு என்ன திறமை இருக்கிறது, நமக்கு என்ன தாளந்து இருக்கிறது, என்னால் இதை தான் பண்ண முடியும், கொண்டு போங்க. அல்லேலூயா. சத்துருக்களை நம்ம வீழ்த்த முடியும். அல்லேலூயா. என்னிடத்தில் ஒரு பையனிடத்தில் வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது, அப்படிதானே? அப்போ 5 அப்பம் 2 மீன். ஆண்டவர் அவனிடத்துல அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனை கர்த்தர் என்ன செய்தார்? ஆமாம், 5000 புருஷர்கள். என்னுடைய கணக்கின்படி ஒரு 20,000 பேர் இருந்திருப்பாங்க. புருஷர் மாத்திரமே 5000. அவன் மனைவி குழந்தை குட்டியெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000த்துக்கு கர்த்தர் போஷித்தார். நம்ம இடத்துல கொஞ்சத்தை கொண்டு நம்ம இருக்கிற என்ன பலன் இருக்கிறதோ, என்ன ஸ்ட்ரென்த் இருக்கிறதோ, நமக்கு என்ன இதை தான் என்னால் செய்ய முடியும் என்று நம்ம நினைத்து இருக்கிறோமோ, என்னிடத்துல ஒரு பெரிய வீரம் இல்லை, என்னிடத்துல பெரிய படிப்பு இல்லை, என்னிடத்துல அறிவில்லை, என்னிடத்துல டிகிரி இல்லை, அது இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் உன்னிடத்தில் என்ன இருக்குது? அல்லேலூயா. ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்காது. நம்ம இடத்துல கர்த்தர் ஏதாவது ஒன்று கர்த்தர் நமக்குள்ளே வச்சுருப்பாருங்க. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று இருக்கும், அதை நீ கண்டுபிடிச்சு அதை கொண்டு நம்ம யுத்தத்துக்கு போகும்போது, அதை நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதை நீங்கள் தூண்டி தேவ சமூகத்தில் கொண்டு வரும்போது, அது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது விதத்தில் ஏதாவது ஒரு காரியத்துக்கு அது நம்ம பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ. சில நேரத்தில் நமக்கு இருக்கிற திறமைகள், நமக்கு இருக்கிற தாளந்துகள் நமக்கே தெரியாது. சில நேரத்தில் தெரியாது, எனக்கு இது இருக்கா அப்படின்னு நல்லா தெரியாது. ஆனால் நம்மை படைத்த தெய்வத்திற்கு நமக்கு என்ன இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற என்ன பலன் இருக்கோ அது கொஞ்சமாக இருந்தாலும் அதை கொண்டு நீ போன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் உன்னை அனுப்புகிறவரை நான் அல்லவா, நானே உன்னை அனுப்புகிறேன், அதனால் நீ என்ன செய்ய போகிற. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் பண்ணுறார். ஆண்டவர் சமூகத்தில் கான்வர்சேஷன் நடக்குது பாருங்கள். 15வது வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலிலே எதினாலே ரட்சிப்பேன்? எதைப்பா ரட்சிப்பேன் என்றது ஒன்றுமில்லையே, நான் எதை கொண்டு நான் ரட்சிப்பேன் இஸ்ரவேல் ஜனங்களை? அவங்கெல்லாம் பெரிய பெரிய படை வீரர்கள் எல்லாம் வச்சுருக்காங்க, மீதியானியர் இருக்காங்க. அது ஒரு கூட்டமாக இருந்தால் பரவாயில்ல. தெபோரால் வாழ்க்கையில், பாராக்கு வாழ்க்கையில் நடந்தது போல் ஒரு கானானின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இங்கே 3 கூட்டமாக இருக்காங்க. இவங்க வெட்டிகளை கிளிகளை போல திரளாய் மேய்ந்து போகிறாங்க, ஒன்று மெய்க்காதே போகிறார்கள். இவங்களுக்கு முன்பதாக நான் எதை கொண்டுப்பா நான் ரட்சிப்பேன்? எப்படி இந்த ஜனங்களை ரட்சிப்பேன்? அடுத்தது கீழே பாருங்க, வாசிக்கிறேன். அடுத்தது, எதினாலே ரட்சிப்பேன்? இதோ என் மனாசையில் என் குடும்பமும் மிகவும் யூதா குடும்பம் அல்ல, யுத்த வீரர்கள் நிறைந்த யூதா குடும்பத்தை போல அல்ல. எல்லா கோத்திரத்திலும் என் குடும்பம் சின்ன குடும்பம், என் கோத்திரத்தில் சின்ன கோத்திரம். அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் விட நான் ரொம்ப சின்ன பையன், நான் கடைக்குட்டி பையன். அதனால் இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி ரட்சிப்பேன்? எதினாலே நான் ரட்சிப்பேன்? திரும்ப ஆண்டவர் அவனை மோட்டிவேஷன் பண்ண என்னன்னா, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட நான் இருப்பேன். ஆண்டவர் சொல்ல, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பா என்றார் ஆண்டவர். ஒரு மனுஷனை வெட்டி சாய்க்கிறது போல
மீதியானியர் எத்தனை கூட்டம் வந்தாலும், அல்லேலூயா, அம்மோனியர், அது மோவாபியர் எவ்வளோ பேர் வந்தாலும், கிழக்கத்தி புத்திரர்கள் பார்த்திங்கன்னா வெட்டி கிளைகளை போல வந்தாலும், லட்சக்கணக்கில் வந்தாலும், ஒரு மனுஷனை நீ முறியடித்து கீழே விழ தள்ளுகிறது போல நீ விழத்தள்ளுவ. அந்த பராக்கிரமத்தை நான் உனக்கு தருவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போ என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதினால் ஆண்டவரை ரட்சிப்பேன்? ஆண்டவர் சொல்ற, நான் வர்றேன், நீ பா, நான் உன் கூட வர்றேன், நான் உன் கூட வரேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த். என் பைபிளை வாசிக்கிறோமே, என் தேவனால் நான் பராக்கிரமம் செய்வேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் நான் சேனைக்குள் நான் பாய்வேன் என்று பைபிள் வசனங்கள் சொல்லுகிறது போல, அவர் என்னோடு கூட வந்தால் போதும், அவர் என்னோடு கூட இருந்தால் போதும், என்னை கர்த்தர் பராக்கிரமசாலியாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. இவன் பாருங்க, பைபிள் தெளிவாக நமக்கு வேத வசனங்கள் சொல்லுகிற கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துக்கு என்னோடு கூட வாங்க. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள், பார்க்கலாம். அப்படியும் சகோதரரே, எப்படியும் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் ஞானிகளை கர்த்தர் வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த உலகத்தில் பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஞானிகளை கர்த்தர் வெட்கப்படுத்தினா ஆண்டவர் பைத்தியமானவைகளை கர்த்தர் இந்த உலகத்திலே தெரிந்து கொள்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆமென், சோத்திரம். அடுத்தது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் பலவீனர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பலமான வெட்கப்படுத்துறதுக்கு இந்த கிதியோனை போல இந்த குடும்பத்தில் அற்பமாக எண்ணப்பட்டது, ஒன்றுக்கு உதவாதது. அவன் சொன்னது போல எல்லா கோத்திரம் சின்ன கோத்திரம், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் விட நான் சின்ன பையன், எதினாலே நான் ரட்சிப்பேன், எதினாலே போவேன், என்னிடத்தில் யுத்த பலம் இல்லை, நான் ஒரு யுத்த புருஷனும் கிடையாது, நான் ஒரு யுத்த வீரனும் கிடையாது, இதுக்கு முன்னாடி யுத்தத்தை நான் பண்ணினதே கிடையாது, எனக்கு வேலையெல்லாம் வயலும் விவசாயம் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், இந்த வசனத்தை பாருங்க, பலமுள்ளவனை வெட்கப்படுத்தும்படிக்கு கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்? பலவீனர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம இப்படி இருக்கலாம், நினைக்கலாம், நான் பலவீனன், என்னை எப்படி கர்த்தர் என்னை பயன்படுத்தும்? நம்ம தாங்க கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்மை கொண்டு தான் கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாம் எல்லாமே செய்ய முடியும், என் கூட இருந்து என்னை பலப்படுத்தினா போதும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. உள்ளவைகளை கர்த்தர் அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் அவங்களுக்கு தேவைப்படும். பைபிளில் தாவீதை குறித்து வாசிக்கிறோம். தாவீதினிடத்தில் கூட யுத்தத்துக்காக கூட போனவங்களாம் யார் போனாங்க தெரியுங்களா? கடன்பட்டவன், உதவாதவன். பைபிள் வசனம் அப்படி சொல்லு. தாவீதோடு கூட யுத்தத்துக்கு போக்குவரத்தவங்களாம் யாராக இருந்தாங்க? ஒடுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவங்க, கடன் வாங்கி வச்சுருந்தவன், துரத்தப்பட்டவன். இப்படி தான் தாவீதோடு கூட போனான். ஆனால் தாவீது நின்னார்ல. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உள்ளவைகளை கர்த்தர் அவமானப்படுத்தும்படிக்கு. மற்ற ராஜாக்களிடத்தில் குதிரைகள் இருக்கலாம், ரதங்கள் இருக்கலாம், பெரிய பெரிய அணு ஆயுதங்களை எல்லாம் வைத்திருக்கலாம், பயங்கர ராக்கெட் லான்சஸ் எல்லாம் வச்சிருக்கலாம். நம்ம இடத்துல ஒன்றும் இல்லை, அதை பற்றி கர்த்தருக்கு பிரச்சனை இல்லை. உள்ளவைகளை கர்த்தர் அவமானப்படுத்தும்படிக்காக உலகத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவைகளும் இழிவானவைகளும் எண்ணப்பட்டவைகளையும் ஒன்றுக்கும் உதவாதவைகளும் ஆகிய நம்மைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோன் சொன்னது, ஆண்டவரே நான் எதிலிருந்து ரட்சிப்பேன்? இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நான் காப்பாற்றுவேன்?
ஆண்டவர் சொன்ன உன்னோடு கூட போ. உனக்குள்ள ஆண்டவர் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனைவிக்கு கூடவே இருப்பாங்க. மனைவிக்கே நம்முடைய காரியம் என்னன்னு தெரியாமல் இருக்கலாங்க. அல்லேலூயா. அதாவது கணவனுக்கே உங்களுக்கு இருக்கிற அந்த திறமைகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். இல்லை, நம்ம யாருக்கு தெரியாமல் நமக்குள்ளே இருக்கிற அந்த தாளந்து திறமைகள், அந்த அந்த பராக்கிரமம் நமக்குள்ளே தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் உதவாத, நீங்கள் பாருங்கள், பயந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பயந்த சுவாபம் கொண்ட கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, ஹல்லேலூயா, மைட்டி மேன், வேலர் என்று சொல்கிறார். திறமையுள்ளவனே, வீரனே, பராக்கிரமசாலியே என்று ஆண்டவர் அழைக்கிறாருங்க. உலகம் நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஆனால் தேவனுடைய மனுஷனுடைய பார்வையில் நம்ம இப்படியெல்லாம் இருக்கலாம். அதில் ஏழ்மையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஒரு குட்டி சபையாக இருக்கலாம், அல்லேலூயா, கொஞ்சம் ஆத்துமாக்கள் இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதே நேரத்தில் நம்ம தோற்றத்திலும் பார்வையிலும் அழகில்லாதவர்களாக இருக்கலாம். மற்றவருடைய பார்வைக்கு நம்ம அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் என்னை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் என்னை பராக்கிரமசாலியாய் கர்த்தர் பார்க்கிறார், என்னை ஒரு யுத்த வீரனாய் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை லட்ச ஜனங்கள் வந்தாலும் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நான் முறியடிப்பேன் என்கிற காரியத்தை, அந்த எபிலிட்டியை கர்த்தர் எனக்குள்ள பார்க்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா மனுஷனுடைய பார்வைக்கு நம்ம வீணாப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒன்றுக்கு உதவாதவர்களாய் தெரியலாம், ஹல்லேலூயா, எது சாதிக்க நினைக்காதவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் விலையேறப்பட்டவர்கள், விலையேறப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டான். கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா, கிதியோன் ஒரு பெரிய கூட்டத்தை, அடுத்த வாரம் இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, செகண்ட் பார்ட்டாக நான் பேசுகிறேன். கர்த்தர் கிதியோனோடு கூட கிட்டத்தட்ட 20,000 பேர் போனாங்க யுத்தத்துக்கு. ஆண்டவர் அவர்களையெல்லாம் வடிகட்டின, 10,000 பேரை குறைச்சார். ஆண்டவர் சொன்ன 10,000 பேர் ரொம்ப அதிகம்னார். இந்த அவ்வளோ லட்ச ஜனங்களை முறியடிப்பதற்கு 10,000 பேரும் ரொம்ப அதிகம்னு கர்த்தர் 10,000 பேரை வடிகட்டி அதில் தண்ணியில் கொண்டு போய் நிற்க வச்சு ஆண்டவர் 300 பேரை கர்த்தர் செலக்ட் பண்ணுறார். ஹல்லேலூயா, 300 பேர். அதான் பைபிளில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அதாவது ஒரு இடத்துல யோனத்தானுடைய ஆயுததாரியின் இடத்துல யோனத்தான் பேசுவார், ஆண்டவர் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும், ஆண்டவர் அநேகம் பேரை கொண்டாயிலும் கர்த்தருக்கு ரட்சிக்கிறதுக்கு தடையில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சம் 300 பேரை அதிகமாக தான் கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த காரியங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். அடுத்த வாரத்தில் சில காரியத்தை நான் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். ஒருவேளை இந்த கிதியோனை போல நீங்கள் இருக்கலாம், பயந்த சுவாபம் உள்ளவர்களாக இருக்கலாம். மீதியானியருக்கு பயந்து இரவிலே நீங்கள் கொஞ்சம் நெல்மணிகளை காப்பாற்றி கொண்டு இருக்கலாம். எல்லா கோத்திரத்திலும் சின்ன கோத்திரமாக இருக்கலாம். நீங்கள் சின்ன குடும்பத்திலேயே ரொம்ப சின்னதாக தாவீதை போல எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அப்பா காமிக்கிறார் சாமுவேலுக்கு முன்பதாக. ஆண்டவர் இவன் அல்ல, யுத்த வீரனை கூட்டி கொண்டு வரான், இவன் அல்ல. 2வது மனை கூட்டிட்டு இவன் அல்ல. அப்படி கடைசியாக எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தான். இன்னும் இவ்வளோதானா உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இல்லை? அப்பா சொல்கிறாரு, இல்லை ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்குறேன், அவன் ஆடு மாடுகளை மேய்த்து, எனக்கு இருக்கிற கொஞ்சம் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், அவன் இதுக்கெல்லாம் தகுதி இல்லை, அதனால தான் அவனை கூப்பிடவே இல்லை. இவன் யுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் அவன் தகுதி அல்ல. ஆனால் கர்த்தர் கொண்டு வர சொல்லி பார்த்தா தாவீது தான். ஆண்டவர் சொன்ன இவனை அபிஷேகம் பண்ண. அவங்க அப்பா நினைத்தார், அண்ணன் நினைத்தான், ராஜா நினைத்தான். ஆனால் ஹோல் இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் அவனை ராஜாவாக கர்த்தர் மாற்றினாருங்க. அதனால தான் தாவீது அண்ணால் பாடும்போது சொல்ற, சிறியவனையும் எளியவனையும் கர்த்தர் குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் கர்த்தர் உட்கார பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவரை நம்பி நன்மை செய்யும் போது ஹல்லேலூயா, எந்த நிலைமை எங்கிருந்தாலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவாருங்க. கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அந்த தீர்க்கதரிசி ஆசாராஜான்னு எடுத்து அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். என்னோட 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து எடுங்க பார்க்கலாம். அது கடைசியாக நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரத்தின் சகல மனுஷரை கேளுங்கள். அந்த வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்
அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டுவிடார். நீங்கள் தேவனோடு கூட சேர்ந்தால் அவர் உங்களோடு கூட சேருவார். அல்லேலூயா. அப்போ தேவனோடு கூட சேர்ந்து வாங்க, தேவனோடு கூடவே இருங்க. உங்களுக்குள்ளே கர்த்தர் பராக்கிரமத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமே. உன்னை பராக்கிரமசாலியாய் கர்த்தர் பார்க்குறாருங்க. மற்றவங்க எப்படி வேணாலும் நம்மை பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் யார்? பராக்கிரமசாலிகள், மைட்டி மேன், வாலர். ஹல்லேலூயா. வீராராய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். மைட்டி பராக்கிரமசாலியாய் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எழுந்திருங்க, பார்க்கலாம். எழுந்திருந்து நம்ம ஜெபிக்கலாம்.